மனைவி கிட்ட அன்பா பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. அப்பதான் நான் யோசித்தேன், அடடா கன்வென்ஷன்ல பேசுறது வேற, கன்வென்ஷன்ல 5000 பேருக்கு பேசி தூள் கிளப்பிடலாம், ஆனா எங்க பேச தெரியாது. எனக்கும் அதான் சோதனை. எங்கெங்கயோ மேடையில கிளப்பிடுறோங்க, ஆனா எங்க பேச தெரியலன்னு சொன்னா இங்கதாங்க விவேகமா பேசணும். மேடையில விவேகமா பேசட்டா அவன் எடிட் பண்ணிடுவான், கட் பண்ணி போட்டுருவான். ஆனா வீட்டில் கட் பண்ண நோ எடிட்டிங். ரொம்ப கவனமா, ரொம்ப வேகமா. எதுக்கு தெரியுமா? களைச்சி போட்டு போயிடலாங்க, தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் நம்ம கையில் ஒரு ஆத்மா கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த ஆத்மா எங்கே கொண்டு போகணும்? பரலோகம் வரைக்கும் போகணுங்க. நாம் 2 பேரும் பரலோகம் வரைக்கும் போகணும். ஆகையினால் விவேகமாக வாழுங்க, கனத்தை கொடுங்க. குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி தேவன் கொடுத்த இந்த குடும்பத்தை தேவன் கொடுத்தார் என்று நம்புவீர்களானால் நாம் கர்த்தருக்கு முன்னாக போய் நாம் நிற்கணும். தேவனுடைய நாமத்துக்கு. யோபுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, 10 பிள்ளை பெற்றாங்க. ஆனால் யோபினுடைய உபத்திரவ காலத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, இன்னுமையா உத்தமத்தில் உறுதியாக இருக்க, தேவனை தூஷித்துட்டு சாவுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த புருஷங்கிட்ட தான் அடுத்த 10 பிள்ளை பெற்றாங்க இல்லையா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகையினால் ஒன்றை கவனியுங்கள், நாம் கஷ்டம் சகிக்கணும், உபத்திரவம் சகிக்கணும், பாடு சகிக்கணும். வேணுமென்னு அழகாக பாடுறோம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் அப்படின்னு பாடுறீங்களே. ஏன் நம்ம இது கொஞ்சம் சகிச்சுக்கிறது தானே உண்மை. என்ன சகிச்சுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுந்தரையா சொல்வார், வேடனை போல புருஷனுக்கு புறாவை போல மனைவி கிடைக்கிறாளாம். அதே வேளையில் புறாவை போல புருஷனுக்கு வேடத்தி மாதிரி கிடைக்கிறாளாம். இது ஒண்ணுதான் எனக்கு புரியலன்னு சொன்னார். இது ஆப்போசிட்ல சில வேளை கிடைச்சிருது, என்ன பண்றது? வேடம் தான் கிடைச்சிட்டான், வேடத்தி தான் கிடைச்சிட்டா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஜான் வெஸ்லி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜான் வெஸ்லி பெரிய தேவனுடைய மனுஷன், ஒரு உலகத்தையே சபை, பரிசு சபையை கட்டின ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவி அவருடைய ஊழியத்துக்கு ஒரு நாள் உதவி செய்தில்லை. ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முறை இவர் அடிக்கடி ஊழியத்துக்கு போறதுனால இவர் ஊழியத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் இவர் போய் ஊழியம் செய்துட்டு வரும்போது அவர் நல்ல காட்டு வழியாக பாடிட்டு வரார். காடு வழியாக வராரு. வந்தா அங்கே 2 பேய் நின்றுச்சான். 2 அப்படியே கருப்பு சட்டை போட்டு நின்றுச்சான். நின்று அவர் அங்கேருந்து பார்த்தாரு. பார்த்தா இது 2 கருப்பு உருவம் நிற்கிது. இவருக்கு பாட்டை நிறுத்திட்டாரு. இவருக்கு என்னவோ யோசிச்சுட்டே வந்தார். பக்கத்தில் வந்து சொன்னாராம், நீ தேவதூதனாய் இருந்தாலும் நீ எனக்கு தீமை செய்ய மாட்டாய். ஏனென்றா நான் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்துட்டு வர்றேன். நீ சாத்தானா இருந்தாலும் எனக்கு தீமை செய்ய மாட்டா. ஏனன்னா உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவன் 2 பேர் சிரிச்சான். சரி, நீங்க சொல்லலாம், சாத்தான் கூட தீமை செய்ய மாட்டான், நான் சாத்தானுக்கு தம்பியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அந்த மனைவியோட தாங்க
கடைசி வரைக்கும் ஊழியம் செய்தார். அவ சாத்தானுடைய தங்கச்சின்னு சொல்லி தள்ளிடலாங்க. அவர் ஊழியத்துக்கு போகும்போது மேலே இருந்து சாக்கடையை வாரி தலையில் ஊற்றுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட் ஃபார். அந்த மனைவி தள்ளி விடவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் தன்னுடைய அந்த சாத்தான் தங்கச்சியோடு தான் வாழ்ந்து முடித்தார். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்.